ஆந்திர மாநிலம் நந்தியால மாவட்டத்தில் முன்னாள் கர்னூல், நல்லமலா மலைத்தொடரில் அமைந்துள்ள அகோபிலம், வைணவர்களின் மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த புனித தலமாகும். 2026ஆம் ஆண்டிலும் இது நரசிம்ம வழிபாட்டின் உச்சகட்ட மையமாக திகழ்கிறது. இக்கோவிலின் முக்கிய சிறப்பம்சங்கள் பின்வருமாறு. நவம்பர் 1 நரசிம்மர் தலம். அகோபிலத்தில் நரசிம்மர் 9 வெவ்வேறு வடிவங்களில் அருள்பாலிக்கிறார். அவை: ஜுவாலா நரசிம்மர், இரணியகசிபுவை வதம் செய்த உக்கிர வடிவம். அகோபில நரசிம்மர், பிரகலாதனுக்கு காட்சி அளித்த வடிவம். மாலோல நரசிம்மர், லக்ஷ்மி தேவியுடன் சாந்தமாக இருக்கும் வடிவம். குரோட நரசிம்மர், வராக சோகஸ்மெலி வராக அவதாரத்துடன் கூடிய வடிவம். காரஞ்ச நரசிம்மர், காரஞ்ச மரத்தின் அடியில் தவம் செய்யும் வடிவம். பார்கவ நரசிம்மர், பரசுராமர் வழிபட்ட வடிவம். யோகானந்த நரசிம்மர், யோக நிலையில் உள்ள வடிவம். சத்ரவத நரசிம்மர், அரச மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கும் வடிவம். பாவன நரசிம்மர், மிகவும் அமைதியான, பாவங்களை நீக்கும் வடிவம். 2 இரணியவதம் நடந்த இடம். மகாவிஷ்ணு தூணை பிளந்து நரசிம்மராகத் தோன்றி இரணியகசிபுவை வதம் செய்த இடமாக அகோபிலம் கருதப்படுகிறது. இங்குள்ள உக்ரஸ்தம்பம், உக்ரஸ்தாம்பம் என்ற மலைச்சிகரம் நரசிம்மர் வெளிப்பட்டு அந்த தூணாகவே பக்தர்களால் நம்பப்படுகிறது. 3 மேல் அகோபிலம் மற்றும் கீழ் அகோபிலம். இக்கோவில் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கீழ் அகோபிலம் மலை அடிவாரத்தில் உள்ளது. இங்குள்ள பிரகலாத வரதன் கோவில் மிகவும் பிரம்மாண்டமானது. மேல் அகோபிலம் மலைப்பாதையில் கரடுமுரடான காடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. இங்குதான் நரசிம்மர் அவதரித்ததாக கூறப்படுகிறது. 4 திவ்ய தேசம். வைணவர்களின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக அகோபிலம் போற்றப்படுகிறது. திருமங்கையாழ்வார் இத்தலத்தைப் பற்றி பாடியுள்ளார். செல்லுதல் மிகவும் கடினமான மலை என்று அவர் தனது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார். 5 அகோபில மடம். தென்னிந்தியாவின் மிக முக்கியமான வைணவ மடங்களில் ஒன்றான ஸ்ரீ அகோபில மடம் இத்தலத்தில் இருந்தே உருவானது. இக்கோவிலின் நிர்வாகம் இன்றும் இம்மடத்தின் மூலமே நடைபெறுகிறது. 6 ஆண்டின் முக்கிய நிகழ்வுகள். நரசிம்ம ஜெயந்தி மே 1 வெள்ளிக்கிழமை அன்று நவம்பர் நரசிம்மர்களுக்கும் விசேஷ திருமஞ்சனம் மற்றும் வழிபாடுகள் ந.